நான் பிராமண கடப்பாறை வச்சு திராவிட கோட்டையெல்லாம் இடிப்பேன்னு சொல்லல, திராவிட குட்டியச்சவர் தகர்ப்பு இடிப்பேன்னு தான் சொல்லியிருக்கேன். நீயா கோட்டைன்னு கற்பனை பண்ணிக்கிற? கொள்கை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? உங்க ஐயா நம்ம ஐயா ஈவேரா பேரை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? ஒன்னால சீமான் ஈவேராவை எதுக்குறான், நாம் தமிழ் கட்சியில எதுக்குறான், அவனுக்கு ஓட்டு போடாதீன்னு மேடையில் பேச முடியுமா? ஒன்னால பேசுவியா? ஏன் ஒத்த ஓட்டு விடாது. இங்க எந்த கொள்கை தலைவனுக்கும் கிடையாது. யாருக்கு? காந்திக்கு மட்டும்தான் ஓட்டு. அப்படிதான் வச்சிருக்கான். காந்திக்கு இல்லாத ஓட்டு இந்த மான தமிழ் பிள்ளைகளுக்கு, பிரபாகரன் பிள்ளைகளுக்கு இருக்குன்னா அது எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்? மாற்றத்தை விரும்பிய மக்கள், நல்ல அரசியல் வர வேண்டும், நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்று விரும்பிய மக்கள், பன்னெடுங்காலமாக துன்ப துயரங்களை தூக்கி சுமந்த வந்த மக்கள், எளிய மக்கள், கற்றறிந்த பெருமக்கள், கற்றுக்கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள், சிறந்த ஆட்சி இந்த நாட்டில் உருவாக வேண்டும், கேடுகட்ட பணநாயக முறை ஒளிந்து மாண்புமிக்க ஜனநாயகம் மலர, தீய ஆட்சி முறை ஒளிந்து தூய ஆட்சி முறை மலர விரும்பிய மக்கள் இந்த பிள்ளைகளை தேடி தேடி வாக்கு செலுத்தி மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்த்தி இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள், இன்னும் இன்னும் வருவார்கள், வந்து கொண்டே இருப்பார்கள். ஏன்? மாற்றத்தை விரும்புகிற மக்கள். மத்தவனா காந்திக்கு தான், 500 ரூபாயில இருக்கிற காந்தி படத்துக்கு தான் ஓட்டு. இவன் எவனுக்கு ஓட்டு கிடையாது. ₹1 கொடுக்காம ஒரு ஓட்டை வாங்கி காட்ட சொல்றா. 36 லட்சம் வாக்கு ஒரு தொகுதிக்கு, 30,000, 22,000, 28,500, 25,500 இந்த வாக்கை ₹1 காசு கொடுக்காமல் பெற்றிருக்கோம் என்றால் இந்திய பெருநிலத்திலே மதிப்புமிக்க வாக்கை வைத்திருக்கிற மக்கள் நாங்க தான். அதனால நடக்க இருக்கிற தேர்தலில் உறுதியா வெல்லுவோம். என் அன்பு மக்கள், என் அருமை பிள்ளைகள், என் பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள், திருச்சியிலே உங்கள் பிள்ளைகள் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்று மாபெரும் மாநாட்டை நடத்திருக்கிறோம் February 21. அதிலே எந்த கட்சியில நீங்க இருங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் பிறந்த இனத்திற்காக இது இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம். இதான் அழைப்பு. குடும்பம் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்கிற முழக்கத்தை வைத்து திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே திரள்வோம் திரள்வோம், பகை மிரள திரள்வோம், பைந்தமிழ் இனத்தீரே என்று இரு கைகளையும் விரித்து அழைக்கிறோம். உங்கள் அன்பு பிள்ளைகள் திருச்சியிலே February 21 பேரெழுச்சியாக நாம் கூடுவோம். அங்கே 234 வேட்பாளர்களையும் நாங்கள் மொத்தமாக அறிவிக்க இருக்கிறோம். இன்று வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியாரின் நம்முடைய வீர புகழை போற்றிக் கொண்டிருக்கிற இந்த நாளில் என் பாட்டி வென்றது போல என் பிள்ளைகளும் இந்த அரசியல் போரில் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியில் போட்டியிடுகிற பிள்ளைகளை அறிமுகம் செய்கிறேன்.